கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த நேரங்களில் நாம் யாரிடம் போகிறோம் என்பதே காரியம். அன்றைக்கு அண்ணாளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன தெரியுமா? குழந்தை இல்லாத பிரச்சனை. எவ்வளவு வேதனையான, ஏக்கமான, அங்கலாய்ப்பான பிரச்சனை அது பாருங்கள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று ஆறுதல் படுத்த முயன்றார். முடிவில் அவள் தன் கற்பத்தை திறக்க வல்லவரான கர்த்தரின் பாதத்தில் போய் விழுந்து மனம் கசந்து அழுதாள். ஆம், அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளாதவர் என்று வேதம் சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை நாம் இவற்றின் மூலம் அறிய முடியும். ஒருபோதும் அவர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. அன்றைக்கு அண்ணாளை வெறுமையாய் அனுப்பவில்லை. கர்த்தர் அவளுக்கு ஆசீர்வாதமான சாமுவேலோடு கூட இன்னும் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கட்டளையிட்டார். எனக்கு பிரியமான தேவஜனமே, நீங்களும் கர்த்தரிடம் போங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி தள்ளுவார் என்ற அங்கலாய்ப்போடு அன்றைக்கு மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்தாள். அங்கு நடந்தது என்ன? அவள் வருவதற்கு முன்பாகவே அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார். எனக்கு பிரியமான தேவஜனமே, சத்ருவின் சகல தடை கற்களையும் கர்த்தர் உங்களுக்காக புரட்டி தள்ளி உங்களுக்கு ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அண்ணாலை போல எனக்கு பிள்ளை இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே என்ற பிரச்சனையா இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இதுதான் என் பிரச்சனை என்றிருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு நாம் மற்றவர்களை அதிகமாய் நேசித்து விடுகிறேன், இதுதான் என் பிரச்சனை என்று இருக்கலாம். அல்லது இன்னும் ஒரு சிலர், நான் நன்மை செய்கிறேன் ஆனால் எனக்கு அநேகர் பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நான் யாருக்கு நன்மை செய்வது என்று தெரியவில்லை என்று இது உங்கள் பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நீக்கி போடுகிற தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பிரச்சனை என்று சொல்லும் போது நமக்கு பிடித்த மனிதர்களிடத்திற்கு போகாமல், அல்லது நமக்கு யார் ஆறுதல் சொல்வார்களோ அவரிடத்திற்கு போகாமல், அல்லது நான் பேசி சமாதானப்படுத்தி விடுவேன், அல்லது நான் பேசி இந்த பிரச்சனையை மாற்றி விடுவேன் என்று சுய புத்தியின் மேல் சாயாமல், ஆண்டவரே நீர் தான் எனக்கு ஒரே கதி, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை என்று ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி யுத்தம் செய்து ஜெயத்தை காண செய்வார். ஆகவே இந்த நாளில் யாரிடத்தில் போய் சொல்வது என்று அங்கலாய்க்க வேண்டாம். ஏனென்றால் வேதம் இதைத்தான் யோவான் 6:68 சொல்லுகிறது. ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை மனிதர்கள் சொல்லுகிற ஆறுதலான வார்த்தை நமக்கு அந்த நேரத்தில் ஆறுதலாய் இருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவ வசனங்கள் நம் ஆண்டவரால் மாத்திரம்தான் தர முடியும். அவர் வார்த்தையை, அதாவது வாக்குறுதியை கொடுத்து விட்டு அப்படியே அமர்ந்திருக்கிற தேவன் அல்ல. பிரச்சனைகளின் மத்தியில் இறங்கி நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.